Okay, good evening students. உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி யூனிட் டெஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இன்ஸ்டாகிராமில். அதோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் புக்கில் தான் கேட்டிருக்கேன். ஒரு 1 மார்க்கும் ஒரு 2 மார்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கூட ஆன்சர் தான் இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? If 7,11, 5,a, 6,b represent a constant function, then a, b isன்னு சொல்லிட்டு 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம மேக்ஸிமம் எது பார்ப்போம்னா f is a ஃபங்க்ஷனாகவே 1 to 1, on to, into, many to 1 இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிடுறோம். இப்போ நாங்கள் டியூஷனில் எடுக்கும்போது மெயினாக பசங்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. பின்னாடி இருக்க இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வந்து பார்க்குறதில்ல. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனும் அண்ட் தென் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ரியல் வேலிட் ஃபங்க்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கொடுத்தேன். இனிமேல் வந்து கொஞ்சம் இதில் அவேராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ஃபங்க்ஷனாகவே ஆர்டர் பேராக இருக்கும். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு எல்லாமே இமேஜ் வந்து சேமாக இருக்கும். எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இந்த ஃபஸ்ட்டு செட்டோட இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இமேஜஸ் வந்து சேமாக இருக்கும். அது பேர் தான் என்னது? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ என்ன சொல்லலாம்? இப்போ சப்போஸ் வந்து இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் சேர்ந்து எதுக்கு போகும்? ஒரே ஒரு எலமெண்ட்ஸ்க்கு தான் போகும். அதாவது நீங்கள் இங்கே டிஃப்ரெண்ட்டாக வேரியபிள்ஸ், அதாவது வெவ்வேறு நம்பர் எடுத்தாலுமே இது மேப் ஆகிற இடம் என்னது? ஒரே ஒரு எலமெண்ட் தான். அது பேர் தான் கான்ஸ்டன்ட். ஃபிக்ஸடாக இருக்கும், எதுவுமே இந்த பக்கம் சேஞ்ச் ஆகாது. ஸோ அது கான்ஸ்டன்ட். இப்போ அப்படி தான் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? 7,11, 5,a, 6,b. இப்போ 7 நான் லெஃப்டில் இருக்கிறதுல எடுத்துக்கிறேன். ஏன்னா இது எப்பயுமே x,y ன்ற மாதிரி தான் எடுப்பீங்க. அப்போ எக்ஸில் வந்து இது f of xல எங்கே இருக்கும்? f of x is nothing but y. அண்டு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக இருக்குது, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா இந்த 3 எலமெண்ட்டும் சேமாக தான் இருந்திருக்கும். 7, 5, 6. இங்கே ஃபஸ்ட்டு ஒன்றில் மட்டும் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 11. இப்போ தான் இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆகும்? 7ம் 11க்கு தான் போயிருக்கும், 5ம் 11ஓட தான் இந்த மேப் ஆகிருக்கும், 6ம் 11ஓட தான் மேப் ஆகிருக்கும். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக ஒரே சேம் எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுறதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 5,a, அதாவது ஒயில் இருக்கிற எலமெண்ட் இன்னொன்று என்ன இருக்குன்னா ஏன்னு இருக்குது. அது கண்டிப்பாக 11க்கு ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். தென் ஒயில் இருக்கிற இன்னொரு எலமெண்ட் எப்படி இருக்குன்னா பீன் இருக்குது. அது 11க்கு ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். ஏன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணனால இந்த பக்கம் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் பார்க்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அது மேப் ஆகிறது சேம் எலமெண்ட்டாக தான் இருக்கும். தட் இஸ் 11. அப்போது a ஈக்குவல் டு 11, b ஈக்குவல் டு 11. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்? a, b என்ன இருக்கும்? இந்த ஆர்டர் பேர். அப்போ a b சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 11,11 உங்களுக்கு c ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஒரே நம்பருக்கு வந்து மேப் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிரியேட்டிவ் 2 மார்க்கில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ப்ரீ இமேஜஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். எப்போவுமே இமேஜஸ் கண்டுபிடிச்சி ப்ரீ இமேஜஸ் அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் இல்லை. எக்ஸ்ன்னுனாவே டக்குன்னு உள்ளே போய் சப்ஸ்டியூட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்காக கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்னா f is a mapping from natural number set to natural number set அப்படி இருக்குது. அண்ட் டிஃபைன்டு பை f of x is equal to 5x minus 4. எந்த 2 நம்பருக்கு ப்ரீ இமேஜஸ் கேட்டிருக்கேன்னா ஃபைண்ட் த ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 15 and 26 இப்படி கேட்டிருக்கேன். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 26 கண்டுபிடிச்சிட்டு போட்டாங்க. எக்ஸும் ஒய்யும் எக்ஸை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது இமேஜ் தான் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இமேஜஸ் எங்கே இருக்கும்? ப்ரீ இமேஜஸ் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே ப்ரீ இமேஜஸ் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறது. சப்போஸ் எக்ஸு நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் இருக்கிறதுனால நேச்சுரல் நம்பர் செட்டு. சப்போஸ் ரெண்டாவதாக இருக்கிற செட்டு நான் ஒய்ன்னு வச்சுருக்கேன். அதுவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நேச்சுரல் நம்பர் செட். இங்கே இருக்கலாம் எஃப் ஆஃப், அதாவது இங்கே இருக்கலாம் எக்ஸ்ன்னு இருக்கும், இங்கே இருக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? இமேஜஸ் மாதிரி இருக்கணும். ஸோ ப்ரீ இமேஜஸ்லாம் இங்கே இருக்கும், இமேஜஸ்லாம் இங்கே இருக்கும். நான் ப்ரீ இமேஜஸ் தான் கேட்டிருக்கேன். யூ நீட் டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 15 and 26. இந்த இமேஜஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணும்? ப்ரீ இமேஜஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து உங்களோட கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்டிருக்கேன்? ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 15 கேட்டிருக்கேன். அப்போது ஒரு நம்பருக்கு ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கணும். எனக்கு இமேஜுக்கு தான் ப்ரீ இமேஜ். அப்போ இங்கே ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் இருக்குது, அதோட ப்ரீ இமேஜ் எங்கே இருக்குது? இந்த செட்டில் இருந்திருக்கும்.
அப்போது என்னோட 15 எங்கே தான் இருந்திருக்கும், இங்கே இருந்திருக்கும். இப்போ இதுவுமே செக் பண்ணணும், என்ன நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பர் இவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க நம்பர் செட்டுக்குள்ளே இருக்கா. இங்கே கொடுத்துருக்கிறது 15 இஸ் அ நேச்சுரல் நம்பர். ஏன்னா இதுவும் நேச்சுரல் நம்பரில் தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், இதுவும் நேச்சுரல் நம்பரில் தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் இருக்குது. இப்போ இங்கே வர ப்ரீ இமேஜஸ் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. அந்த எக்ஸும் நேச்சுரல் நம்பரில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நெகட்டிவில் வருதா, இல்லை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே உங்களுக்கு நெகட்டிவில் வந்தாலும் இமேஜினரி அந்த மாதிரி போயிடும். ஃப்ராக்ஷன்லேயே வரக்கூடாது. இப்போ 1/2லாம் வரக்கூடாது, நேச்சுரல் நம்பரில் இருக்காது. செக் பண்ணி பார்ப்போம். ஸோ டேக் யுவர் f of x is equal to 15. அப்போது இதில் f of x equal to 5x minus 4னு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அப்போ f of xக்கு இங்கே 5x minus 4னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா which is equal to என்ன வருது, 15 அப்படின்னு வந்துடுது. இப்போ நம்ம x தான் கண்டுபிடிக்கணும். அப்போ x டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு வைக்கிறோன்னா 5x is equal to 15 plus 4 which is equal to 19. So from this x is equal to 19 divided by 5. இது எப்படி கேன்சல் பண்ண முடியாது. 19 ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரைமு, 5 ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரைமு. அது ரெண்டுமே எப்படியுமே டிவைட் ஆகாது. காமன் ரேஷியோஸ் எதுவுமே இருக்காது, காமன் ஃபேக்டர்ஸு. இப்போ 19 டிவைட் பை 5ன்றது என்னது, உங்களுக்கு நேச்சுரல் நம்பரே கிடையாது. ஸோ டசன் பிலாங்ஸ் டு ஏ நேச்சுரல் நம்பர் செட். அப்போது எக்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 15 எடுத்துக்கிறேன், அதோட எக்ஸ் எனக்கு 19 டிவைட் பை 5னு ஆன்சர் கிடச்சிருச்சு. பட் அது எனக்கு நேச்சுரல் நம்பர் செட்டில் தான் இருக்கணும். இப்போ ரியல் நம்பர்னு போட்டிருந்தாங்கன்னா ஓகே, 15ஓட ப்ரீ இமேஜ் வந்து 19 டிவைட் பை 5னு போடலாம். நான் நேச்சுரல் நம்பர்னு போட்டிருக்கனால பாசிட்டிவ் ஹோல் நம்பராக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு, 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. அப்போது 19 டிவைட் பை 5 நேச்சுரல் நம்பர் இல்லைன்னா கண்டிப்பாக இதுக்கு ப்ரீ இமேஜே இருக்காது. ஸோ 15 டசன் ஹாவ் அ ப்ரீ இமேஜ் இன் x. இப்போ 15 has no pre-image. ஓகே, நெக்ஸ்ட் 26க்கு செக் பண்ணலாமா. ஏன்னா ரெண்டாவது இன்னொன்று கேட்டிருக்கேன் 26. இப்போ 26ன்ற ஒரு எலமெண்ட் இங்கே எடுத்துக்கிறேன், அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லையான்னு செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 26 நேச்சுரல் நம்பரா, எஸ் நேச்சுரல் நம்பர். ஸோ டேக், இதில் எல்லாமே f of xன்னு இருக்கும். ஸோ f of x is equal to என்னன்னு இருக்கு, 26. இப்போ f of x ஓட ஃபங்க்ஷன் என்னது, 5x minus 4. So 5x minus 4 equal to 26. இதில் வந்து 5x மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாம். பிகாஸ் x தான் கண்டுபிடிக்கனாலும் அதோட டேர்ம் ஃபுல்லாக ஒரு சைடு வச்சுக்கிட்டு ரிமைனிங் டேர்ம் எல்லாம் ஒரு சைடு வைக்க போகிறோம்னா 26 plus 4 is 30. அப்போ x is equal to என்ன வரும், 30 divide by 5. 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா x is equal to 6. இந்த 6ன்றது நேச்சுரல் நம்பர் செட்டில் இருக்குமான்னு பார்க்கணும். ஏன்னா x எல்லாம் இங்கே தான் நேச்சுரல் நம்பரில் இருக்காங்க. எஸ், 6 இஸ் அ நேச்சுரல் நம்பர். இட் பிலாங்ஸ் டு a நேச்சுரல் நம்பர் செட் n. அப்போது 26ஓட ப்ரீ இமேஜ் என்னது, 6. ஸோ 26 has a ப்ரீ இமேஜ் in x, that is 6. xல தான் இருக்குது, அதோட ஆன்சர் வந்து 6. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.